மே மாதம் 25ஆம் தேதி பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, ஓர் அடையாள கதை. ஒரு வயலில் அருகருகே 2 மரங்கள் இருந்தன. ஒரு மரமானது பூமியின் மேற்பரப்பிலேயே தனக்கு போதுமான தண்ணீர் கிடைத்ததன் காரணமாக தனது வேர்களை பூமியின் ஆழத்திற்குள் அதிகமாக பாய்ச்சி இருக்கவில்லை. இன்னொரு மரமோ தண்ணீரை தேடி தனது வேர்களை பூமியின் ஆழத்திற்குள் 4 பக்கமும் பாய்ச்சி இருந்தது. எப்பொழுதெல்லாம் காற்று கொஞ்சம் அதிக வேகத்தோடு வீசியதோ அப்பொழுதெல்லாம் முதல் மரம் அதிகமாக அசைந்தது. வேரோடு பூமியில் சாய்ந்து விடுவோமோ என்று பயந்தது. ஆனால் 2வது மரத்திற்கோ அத்தகைய பயம் இல்லை. ஒரு முறை புயல் வீச ஆரம்பித்தது. இங்கும் அங்குமாக அலைக்கழிக்கப்பட்ட முதல் மரம் பயத்தில், கடவுளே, தயவு செய்து புயலை நிறுத்துங்கள் என்று குரல் எழுப்பியதாம். அப்பொழுது அருகில் இருந்த அடுத்த மரம், முட்டாளே, உன் வேர்களை மேலோட்டமாக வைத்துக்கொண்டு ஏன் கடவுளிடம் முறையிடுகின்றாய்? புயல் என்பது பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி. அதை எதிர்கொள்வதற்கான சரியான முயற்சிகளை மேற்கொள்வதை விட்டுவிட்டு பிரபஞ்சத்தின் அங்கங்களே உனக்காக மாற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயே, இது எந்த அளவிற்கு நியாயமானது என்று முதல் மரத்தை கடிந்து கொண்டதாம். பிரச்சனைகள் என்பவை வாழ்வின் ஒரு பகுதி. பிரச்சனைகள் நம்மை அசைத்து பார்க்கின்றன என்பது உண்மை. நாமோ நமது தேடல் வேர்களையும் நம்பிக்கை வேர்களையும் வாழ்வின் ஆழத்திற்குள் பாய்ச்சி இறை பிரசன்னத்தில் நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதை விட்டுவிட்டு கடவுளிடம், ஆண்டவரே, என் பிரச்சனைகளை குறைத்தருளும் என்று மன்றாடிக் கொண்டு இருக்கின்றோம். பிரச்சனைகள் குறைவதால் வரும் அமைதி தற்காலிகமானது. இறைவனின் பிரசன்னத்தை உணர்வதால் வரும் அமைதியோ நிலையானது. நிலையான அமைதியை கண்டுகொள்வதற்கான வரத்தை இந்த நாளில் இறைவனிடம் சிறப்பாக வேண்டுவோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 22 முதல் 29 முடிய. அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால்
மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல் பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்குச் சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மையிடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்துதரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றைத் தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீ மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோம் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும்
புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. உம்மை போற்றி புகழ்வார்களாக. இரண்டாம் வாசகம். திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 10-14 மற்றும் 22-23 முடிய. தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ராயேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாமல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, வசனங்கள் 23-29 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நானே சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் நான் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியைப் போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு 2 வகையான அமைதி குறித்து பேசுகின்றார். ஒன்று உலகம் தரக்கூடிய அமைதி, மற்றொன்று இயேசு தரக்கூடிய அமைதி. முதலாவதாக உலகம் தரக்கூடிய அமைதி குறித்து சிந்திக்கலாம். நாம் சந்திக்கின்ற மனிதர்களிடம் உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா என்கிற கேள்வியை கேட்டால் உடனடியாக ஆம் என்று சொல்லுவார்கள். தொடர்ந்து நாம் அவர்களிடம் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தால் நீங்கள் விரும்புகின்ற நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் என்ற கேள்வியை கேட்டால் பெரும்பாலும் அவர்கள் தரக்கூடிய பதில், என் வாழ்வில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் தீர வேண்டும். பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லாமல் இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் என்பதாகத்தான் இருக்கும். ஆனால் இங்கு பிரச்சனை என்னவென்றால், பிரச்சனை இல்லாத வாழ்வு என்று ஏதுமில்லை. ஒரு சிலரை பார்க்கின்ற பொழுது
அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை என்பது போல தோன்றும். ஆனால் உண்மை நிலவரம் என்னவெனில், நமது வாழ்வில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் அவர்களிடம் வெளியில் தெரியாத வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். மிக முக்கியமாக பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட உயர்நிலையை அடைந்தவர்களது வாழ்வு, அதாவது பணக்காரர்களது வாழ்வு, பொருளாதார பிரச்சனைகளில் சிக்குண்டு அல்லல்படுபவர்களின் பார்வையில் பிரச்சனையே இல்லாத வாழ்வு போல தோன்றும். எனினும் அவர்களுக்குள் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். வசதி படைத்தவர்களின் வாழ்வை நீர்நிலைகளில் நின்று கொண்டிருக்கும் வாத்துக்களுக்கு நாம் ஒப்பிடலாம். மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது வாத்துக்கள் எந்த அசைவும் இல்லாமல் நிற்பது போன்றுதான் தெரியும். ஆனால் உள்பகுதியிலோ நீரில் மூழ்கி விடாமல் இருப்பதற்காக அவை தம் கால்களை இடைவிடாமல் அசைத்து கொண்டே இருக்கின்றன. இதுதான் உலகம் தரக்கூடிய அமைதி என்பது. உலகம் தரக்கூடிய அமைதி என்பது வசதிகளை பெருக்குவதாலும் பிரச்சனைகளை குறைப்பதாலும் நாம் அனுபவிக்க முயலுகின்ற ஒன்று. ஆனால் அத்தகைய அமைதி என்று ஏதுமில்லை. காரணம், வசதிகள் பெருகினாலும் பிரச்சனைகள் குறைவதில்லை. மாறாக பிரச்சனைகளின் தன்மையும் வகையும் தான் மாறுகின்றன. ஒருவேளை பிரச்சனைகள் இல்லாத நிலையை அடைந்து அமைதி அனுபவிப்பது போல தெரிந்தாலும் அது தற்காலிகமானதே. பொருள் சார்ந்த அடுக்குகளில் ஒவ்வொரு படிநிலையாக நாம் முன்னேறுகின்ற பொழுது முந்தைய அடுக்கில் உள்ள பிரச்சனைகள் தற்போதைய அடுக்கில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் முந்தைய அடுக்கில் இல்லாத பல பிரச்சனைகள் தற்போதைய அடுக்கில் உண்டு. இயேசு தருகின்ற அமைதி பிரச்சனைகளை குறைப்பதால் வருவது அல்ல, மாறாக கடவுளின் பிரசன்னத்தை நம்மில் ஆழப்படுத்துவதால் வருவது. தொடக்க திரு அவையில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தன. அங்கு சுயநலம் இருந்தது, யூதர் பிற இனத்தார் பிளவு இருந்தது, யூத தலைமைச் சங்கத்தாரால் ஏற்பட்ட மிரட்டல்கள் மற்றும் கொடுமைப்படுத்துதல்கள் இருந்தன. முதல் வாசகத்தில் நாம் இன்னொரு பிரச்சனையை பார்க்கின்றோம். விருத்த சேதனம் குறித்து யூத கிறிஸ்தவர்களுக்கும் பவுல் மற்றும் பர்னபாவுக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடு இருந்தது. எனினும் இப்பிரச்சனைகளுக்கு மத்தியில் தொடக்க திரு அவையானது மகிழ்ச்சியிலும் வலிமையிலும் அமைதியிலும் திளைத்த திரு அவையாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். காரணம், அது உயிர்த்த இயேசுவில் நிலைத்த தூய ஆவியில் திளைத்த திரு அவையாக இருந்த காரணத்தினாலேயே. அன்புக்குரியவர்களே, கடலில் அலை இருப்பதால் நிம்மதியாக குளிக்க முடியவில்லையே என்று புலம்பிக் கொண்டு எப்போது அலை ஓயும் என்று காத்திருப்பதற்கும், வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பதால் தான் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்று அங்கலாய்த்து எப்போது பிரச்சனைகள் ஓயும் அப்போது நிம்மதியாக வாழலாம் என்று எண்ணுவதற்கும் அதிக வித்தியாசமில்லை. நீச்சல் கலையை கற்றுக்கொண்டால் எந்த அலையாலும் நம்மை தீண்ட முடியாது. கடவுளின் உடனிருக்கும் பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் நம் அமைதியை குலைத்துவிட முடியாது. புதிய எருசலேமை கடவுளின் பிரசன்னம் நிரப்பியது குறித்து 2ஆம் வாசகம் பேசுகிறது. தன் மீது அன்பு கொண்டு தனது கட்டளைகளை கடைபிடிப்பவரது உள்ளத்தில் தானும் தன் தந்தையும் குடிகொள்வதாக இன்றைய நற்செய்தியில் இயேசு சுட்டிக்காட்டுகின்றார். கடவுளின் பிரசன்னத்தால் நாம் நிரப்பப்படுவதற்கான வாய்ப்பு நமக்கு முன்னால் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. கடவுளின் பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட வாழ்விற்கு எந்நாளும் வசந்த காலமே. அத்தகைய மனிதர்கள் எந்நாளும் பசுமையாக இருக்கும் நீரோடை மரமே. மன்றாடுவோமாக. இறைவா, பிரச்சனைகளை குறைப்பதால் அல்ல, மாறாக உம் பிரசன்னத்தை எம்மில் கூட்டுவதால் மட்டுமே உண்மையான அமைதியை நாங்கள் பெற முடியும் என்பதை உணர எங்களுக்கு வரம் தாரும். ஆமென்.